வணக்கம் நண்பா. யூடியூப் ஆப்பில் லைவ் சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் லைவ் வீடியோ போடுவாங்க. அந்த லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தம்ப்நெயிலில் ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம இது லைவ் வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்தந்த சேனல் லோகோவிலையும் லைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அவங்க லைவ் வீடியோ போட்டாங்க அப்படின்னா அந்தந்த சேனலில் லைவ் அப்படின்னு ஷோவாகும். ஸோ இது நியூஸ் சேனலுக்கும் பொருந்தும். ஏன்னா நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா 24 hours லைவ் தான். ஸோ அதனால் அதுக்கும் பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் பாருங்கள், சத்தியம் நியூஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நியூஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நியூஸை பார்க்கணும் அப்படின்னா அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அல்லது அந்த சேனலினுடைய லைவ் நியூஸை பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனல் லோகோவை கிளிக் பண்ணி நீங்கள் லைவ் நியூஸை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைவ் நியூஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லைவ் வீடியோ போடுறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சேனல் லோகோவிலேயே லைவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், அடுத்து பாலிமர் நியூஸ். இப்போ இந்த நியூஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த செப்பரேட்டாக இந்த பர்டிகுலராக அந்த நியூஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சேனலுடைய லைவ் நியூஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லோகோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேனலுடைய லைவ் நியூஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக நியூஸ் சேனல் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான அப்டேட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் நியூஸை பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு லோகோவை கிளிக் பண்ணாவே போதும், லைவ் நியூஸை பார்த்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அந்த சர்ச் பாரில் அந்தந்த நியூஸ் சேனல் நேமை போட்டு லைவ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணணும். அல்லது அந்தந்த சேனல் பேஜுக்குள்ளே போய் லைவ் நியூஸை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பாருங்கள், மேலே எக்ஸ்ப்ளோர் ஆல் கெஜெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதை இன்னும் மூவ் பண்ணிங்க அப்படின்னா லைவ் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைவ் இதெல்லாம் வரும், வீடியோஸ் எல்லாம் வரும். இதில் பாருங்கள், அந்த தம்ப்நெயிலில் ரைட் சைடு பாட்டமில் லைவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூடுதலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த லோகோவிலையும் லைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த லோகோவை கிளிக் பண்ணவே நம்ம நேரடியாக அந்த லைவ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சா அப்படின்னு. ஓகே நண்பா, இந்த அப்டேட் இன்னொரு மொபைல் இருக்கிற யூடியூப் ஆப்பில் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு மொபைல் இருக்கிற யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ பாருங்கள் நியூஸ் சேனல். ஆனால் அந்த சேனல் ஐக்கானில் பாருங்கள் லைவ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல, ஷோ ஆகலை. ஸோ இந்த அப்டேட் இன்னும் இங்கே வரல. நம்ம அந்த ஐக்கானை டச் பண்ணாலும் நேராக அந்த சேனல் பேஜுக்குள்ளே தான் போகும். ஸோ அங்கே தான் நம்ம லைவ் அப்படின்னு இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணால் தான் அந்த சேனலுடைய லைவ் வீடியோவை பார்க்க முடியும். ஸோ இன்னும் இந்த மொபைலுக்கு அந்த அப்டேட் இன்னும் வரல. ஸோ யூடியூப்பில் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆல் லைவ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ லைவ் கிளிக் பண்ணி பார்த்தோம்னாலும் ஸோ லைவ் வீடியோஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகுது. ஆனால் எந்த ஒரு சேனல் லோகோவிலையும் லைவ் அப்படின்னு ஷோ ஆகலை. ஸோ அந்த அப்டேட் இன்னும் வரல, இந்த மொபைலுக்கு இன்னும் வரல. ஓகே நண்பா, நீங்களும் உங்கள் மொபைலில் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள்.